இன்னைக்கு anatomy தமிழில் வந்து நம்ம ஃபோராம் எக்ஸ்டென்சார்ஸ், அதாவது நம்ம இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டு நீட்டு தசைகள், மடக்கு தசைகள் ஃபோராம் ஃப்ளெக்ஸார்ஸ். இப்போ நம்ம நீட்டு தசைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விரல் மணிக்கட்டு இந்த மூட்டுகளை வந்து நீட்டுறதுக்கான அந்த தசைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோராமில் இருக்கக்கூடிய பின்புறமில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ். அதாவது நம்ம இப்போ கை எப்படி வச்சுருக்கோம், இதான் முன்பக்கம்னா நீங்கள் இந்த கையோட பின்பக்கம், இங்கே இருக்கக்கூடிய இந்த தசைகள் இல்லைங்களா, இந்த பகுதியில் பின்புறம் ஃபோராம் எக்ஸ்டென்சார்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம உங்களுக்கு ஃபோராம் ஃப்ளெக்ஸார்ஸ் காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து காமன் ஃப்ளெக்ஸார் ஆரிஜின் நான் சொன்னேன், அதாவது மீடியல் எபிகாண்டைல். அப்போ அப்படியே லேட்டரல் சைடில் இருக்கிறாங்க இந்த லேட்டரல் எபிகாண்டைல். இந்த லேட்டரல் எபிகாண்டைல் வந்து காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வருதுன்னா இங்கே இருக்க மசில் இங்கே ஆரம்பித்து பின்பக்கமாக போகும், பேக் சைடில். ஏன்னா எக்ஸ்டென்சர் மசில்ஸ் இல்லைங்களா, அதனால். இப்போ இதுதான் வந்து இதோட என்னது காமன் எக்ஸ்டென்சார் ஆரிஜின். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முன்னாடி இருக்க காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த மொத்த பகுதியில் இப்படி நான் இப்போ கையை அப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி சுற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக இப்படி நான் பிடிக்கிறேன்னா நான் 20 தசைகளை சரௌண்ட் பண்ணி பிடிக்கிறேன்னா 20 தசைகள் இருக்கு. இந்த 20 தசைகளில் வந்து 8 நம்ம பார்த்துட்டோம், மிச்சம் 12 தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த 12மே வந்து இந்த எக்ஸ்டென்சார் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ரிஸ்ட்டில் வேலை எல்லாம் செய்யாது. ஏன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஒரு 2 மசில் வந்து இங்கேயே மேலேயே முடிஞ்சிடும். இப்போ எப்படி நம்ம அந்த பக்கம் பார்க்கும்போது ப்ரோனேட் ஆர்டீரியஸ் வந்து இங்கேயே முடிஞ்சிச்சு, அது ரிஸ்ட்டுக்கெலாம் போகாது, அது ப்ரோனேஷன் தான் பண்ணும். அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. நம்ம அந்த மசிலையும் பார்க்க போகிறோம். இன்னொரு மசில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் படி இங்கே இருந்தால் கூட ஆன்கோனியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டியோண்டு மசில், அது வந்து எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம எல்போ எக்ஸ்டென்சரில் அந்த மசிலை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம முழங்கையை நீட்டும் அந்த தசைகளுக்கான காணொலியில் ஆன்கோனியஸை பற்றி பேசியிருப்போம். அது ஒரு தசை. இப்போது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சிகப்பு கலரில் அதை ஏன் வட்டம் போட்டு வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் நீல கலரில் எழுதிட்டு இதை சிகப்பில் எழுதியிருக்கேன்னா, இது சில பாட புத்தகங்கள், உடற்கூறியல் புத்தகங்களில் வந்து இதை வந்து ஃபோரம் எக்ஸ்டென்சார்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து எல்போ எக்ஸ்டென்சாரில் பிரிச்சிடுறதுனால சில புத்தகங்கள் 11 தசைகளை பற்றி மட்டும்தான் பேசும். என்னடா இவர் 12ன்னு சொன்னாரேன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் தனியாக எழுதியிருக்கேன். அந்த ஆன்கோனியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன மசில், அது உங்களுக்கே தெரியும். அந்த காணொலியில் நம்ம முழங்கை நீட்டு தசைகள் காணொலியில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க 11 மசிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 11 மசில் இதில் ஒரு முக்கியமான உங்களுக்கு நல்ல ஒரு சுலபமான விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பித்தா உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா மசிலுக்கும் நரம்பு, அதாவது நர்வ் சப்ளை வந்து ரேடியல் நர்வ், அதோட பிரான்ச்சஸ் தான். சில இதில் வந்து உங்களுக்கு வேறு வேறு பேர்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியல் நர்வோட கிளை தான். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து அனாட்டமி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஃபோராம் எக்ஸ்டென்சராக இருக்கக்கூடிய இந்த 12 மசிலுக்கும் நர்வ் சப்ளை கண்ணை மூடிட்டு நீங்கள் ரேடியல் நர்வ் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அது சரியான பதிலே. இல்லைன்னா ரேடியல் நர்வோட கிளையிலிருந்து வரும். சரிங்களா? ஏன்னா சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ், டீப் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ்லாம் இருக்குது. அதாவது அந்த ரேடியல் நர்வ் வந்து உங்களுக்கு இப்படி வரும், இந்த ஹியூமரஸை சுற்றி இந்த பக்கம் வந்து இங்கே வரும்போது ஒரு பக்கம் சூப்பர்ஃபிஷியல் நர்வாகவும் டீப்பாகவும் போகும். அந்த டீப்பர் நர்வ் தான் இந்த மசில்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணும். சூப்பர்ஃபிஷியல் வந்து ரொம்ப சென்சரி நர்வாக மாறிடும். அதனால் டீப் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ், போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு பேர் உண்டு. ஆனால் அது ரேடியல் நர்வோட கிளை தாங்கிறதுனால நீங்கள் ரேடியல் நர்வ்னு சொன்னாலும் சரியான பதில். சரி, இப்போ மிச்சம் இருக்க 11 மசிலை சுருக்கமாக பார்த்துடலாம். முதல் மசில் பிரேக்கியோ ரேடியாலிஸ். இந்த மசிலும் நீங்கள் முழங்கை மடக்கு தசையை பற்றி நான் போட்ட காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம லேட்ரல் எபிகாண்டைல், இந்த பகுதிக்கு பேர் லேட்ரல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜ். அந்த லேட்ரல் சுப்ராகாண்டைலர் ரிட்ஜில் ஆரம்பித்து இந்த ரேடியல் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வரைக்கும் ஒரு மசில் சைடில் போகும் இல்லைங்களா. இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். இப்படி நீங்கள் இப்படி பண்ணும்போது இங்கே ஒரு மசில் புடைக்கிது பாருங்கள் எப்படின்னா, அதாவது கையை அப்படி மடக்கும்போது அந்த மடக்கிறத நான் தடுத்தேன்னா அந்த மடக்கிறத நான் தடுத்தேன்னா ஒரு மசில் இப்படி பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிரேக்கியோ ரேடியாலிஸ். சரிங்களா? அப்போது அந்த பிரேக்கியோ ரேடியாலிஸ் வந்து இந்த ஃபோராமில் எக்ஸ்டென்சர் கம்பார்ட்மெண்ட்டில் ப்ரெசென்ட். ஆனால் அது வந்து ரிஸ்ட்டை மடக்காது, ஏன்னா அது இங்கேயே ஒட்டி முடிஞ்சிடுறதுனால, நம்மளுடைய மணிக்கட்டை தாண்டாததுனால மணிக்கட்டில் அது வேலை செய்யாது. அதுவும் எல்போவை தான், இந்த முழங்கையை தான் மடக்கும். அது எல்போ ஃப்ளெக்ஸார். அந்த காணொலியிலையும் இதை நான் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ அது மசில் பிரேக்கியோ ரேடியாலிஸ். ஆரம்பம் முடிவு சொல்லியாச்சு. நர்வ் சப்ளை ரேடியல் நர்வ். அடுத்து பார்த்தீங்கன்னா ECRL. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சார். நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸார்னா மடக்கிறது, எக்ஸ்டென்சார்னா நீட்டுறது இல்லையா. எக்ஸ்டென்சார் கார்பை, நம்ம கார்பல் போன் பகுதிக்கு போகுது. ரேடியாலிஸ் ரேடியல் போன் சைடில் போகுது. லாங்காக இருக்குது. அப்போது
இங்கே ஆரம்பித்து அந்த மசில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி பின்பக்கமாக போகும். போயிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபோராம் அந்த கையை வந்து இப்படி திருப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக, சரியா? அப்போ மசில் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு மெட்டகார்பல், இது செகண்ட் மெட்டகார்பல். இந்த பேஸ் ஆஃப் த செகண்ட் மெட்டகார்பலில் ஒட்டும். இந்த பேஸ் ஆஃப் த செகண்ட் மெட்டகார்பலில் ஒட்டும். இந்த மசில் வந்து எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுப்ராகாண்டல் ரிட்ஜ் பகுதியிலையும் கொஞ்சம் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே ஆரம்பிக்கும். இன்னொரு மசில் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட இதே இடத்துல ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் மேலேயே ஆரம்பிக்கிறதுனால இந்த மசில் இன்னும் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கும். இது ஒற்ற இடம் வந்து பேஸ் ஆஃப் த டார்சல் சைடு, அதாவது இது வென்ட்ரல் சைடு, இது டார்சல் சைடு இல்லையா, பின்பக்கம் டார்சல் சைடில். ஸோ பேஸ் ஆஃப் த டார்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி செகண்ட் மெட்டாகார்பல்னு நீங்கள் சொல்லணும். அதாவது இரண்டாவது மெட்டாகார்பல் எலும்பின் பின்புறத்தில் போய் இந்த தசை ஒட்டுது. இப்போ அடுத்த மசில் பார்த்தீங்கன்னா அதே தான், இசிஆர், அது அப்படியே வந்துடும். அப்புறம் எல்லுக்கு பதிலாக பி போட்டிருக்கேன். அப்படின்னா எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரெவிஸ். இந்த மசில் இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜினில் ஆரம்பிக்கும், அப்படியே வந்து இந்த செகண்டுக்கு பதிலாக தேர்ட் மெட்டாகார்பலோட பேஸில் ஒட்டும். தேர்டு மெட்டாகார்பல் பேஸில் ஒட்டும். அப்போது இது மூணாவது மசில். இது எல்லாமே உங்களுக்கு பேர்லேயே இருக்குது பாருங்கள். எக்ஸ்டென்சார் கார்பல் போன்ற இந்த மணிக்கட்டு இருக்க பகுதி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இப்படி பண்ணும், சரிங்களா? அப்போது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டென்சார், போகிற இடம் கார்பல், இருக்கிற பகுதி ரேடியல் சைட் ஆஃப் த ஃபோராம். ஒன்று லாங்காக இருக்கிறதுனால லாங்கஸ், இன்னொன்று ஷார்ட், அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால, நீளம் குறைவாக இருக்கிறதுனால பிரெவிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிஜிட்னா விரலை குறிக்குது. அப்போ அதே காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜினில் ஆரம்பிச்சு அப்படியே அதே மாதிரி பின்பக்கமாக வந்து, சரிங்களா? இது வந்து நான் இதை மட்டும் சுற்றுறோம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஃபோராமோட முன்பகுதி. அப்போ இந்த மசில் இங்கே ஆரம்பித்து பின்பக்கமாக வந்து இந்த பக்கம் தான் வரப்போகுது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி திருப்பிக்கிறேன், சரியா? அப்போ இப்படி வந்து என்ன ஆகுது, இந்த 4 டிஜிட்டுக்கும் அப்படியே போய் இந்த எக்ஸ்டென்சார் ஹூடுன்னு இங்கே ஒன்று இருக்கும். இது வந்து அதோட பிளெண்ட் ஆகிடும். அப்போ இந்த மசில் சுருங்கும் பொழுது இந்த விரல் அந்த எக்ஸ்டென்சார் ஹூடில் ஆக்ட் ஆகி அது விரல் வந்து விரியும். நம்ம இந்த கை சார்ந்த உடற்கூறியல் காணொலிகள் போடும்போது நான் எக்ஸ்டென்சார் ஹூடுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ மொத்தத்தில் இந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம்ன்றது இங்கே துவங்கி முழங்கையின் பின்புறமாக அதாவது நம்ம ஃபோராம் முன்கையின் பின்புறமாக இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த 4 விரலுக்கும் போகக்கூடிய எக்ஸ்டென்சார் ஹூடோட அது பிளெண்ட் ஆயிரும். அப்படியே அந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம்ங்கிறது வந்து பிளெண்ட்ஸ் வித் எக்ஸ்டென்சார் ஹூட் ஆஃப் த ஹேண்ட். அப்போது என்ன பண்ணும் இது? எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம். அப்போது டிஜிட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அந்த பேர்லேயே உங்களுக்கு விடை இருக்குது. இப்போ அடுத்த மசில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ். இப்போது அதுவும் அதே மாதிரி தான், நம்ம காமன் எக்ஸ்டென்சார் ஆரிஜினில் ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகுது, அதே மாதிரி பின்பக்கம் வருது. ஆனால் இந்த 5வது மெட்டாகார்பல் 1 2 3 4 5 இன்ச்சில் 1 2 3 4 5 இந்த 5வது மெட்டாகார்பலோட பேஸில் ஒட்டும். அப்போது இது வந்து அல்னார் பக்கம், அதாவது நான் சரியான பொசிஷனில் வச்சேன்னா நான் எங்கே சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒட்டும்னு சொல்ல பின்பக்கமா இல்லையா? அப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து அல்னார் பக்கம் வந்து அல்னார் போனை ஒட்டி வந்து இந்த 5th மெட்டாகார்பலோட பேஸில் ஒட்ட போகுது. இப்படி வரும் பின்னாடி. அப்போது ரெஸ்ட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். கரெக்டா? அப்போது எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ். அடுத்து பாருங்கள் எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமை. இப்போது டிஜிட்டை மினிமை, இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர்னா இது, டிஜிட்டை பாலக்ஸ்னா தம்பு, அந்த மாதிரி டிஜிட்டை மினிமைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அது சுண்டு விரலை குறிக்குது. அப்போது இந்த ஒரு தசை என்ன பண்ணுது, எக்ஸ்டென்சார் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வருது, வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரமில் வந்து பிளெண்ட் ஆகும்னு. அப்போது அந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் வந்து 4 விரலுக்கும் போகுதுன்னா இது வந்து என்ன பண்ணும், அந்த சுண்டு விரலுக்கு போகிற டெண்டனோட வந்து பிளெண்ட் ஆகிடும். எது? இந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமையோட டெண்டன் வந்து எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரத்துக்கு போகக்கூடிய 4 டெண்டனில் இந்த சுண்டு விரல் நோக்கி போகிறதோட வந்து இதுவும் பிளெண்ட் ஆயிரும். அப்படி வந்து பிளெண்ட் ஆயிரும். அப்போது அந்த மசில் கான்ட்ராக்ட், இந்த மசில் கான்ட்ராக்ட்னா என்ன ஆகும், உங்களோட சுண்டு விரல் நீளும். சரிங்களா? இந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரத்தோடு சேர்ந்து சுண்டு விரலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு தசை இருக்குது. அதுதான் எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமை. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன்னு. இப்போது நம்ம முன்னாடி இந்த ஃபோராம் ஃப்ளெக்ஸார் மடக்கு தசைகள் பார்க்கும்பொழுது நான் சூப்பர்ஃபிஷியல், இன்டர்மீடியட், டீப்புன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சில புத்தகங்களில் வேறு வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான புத்தகங்கள் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் லேயர், டீப் லேயர்,
அப்புறம் அவுட் கிராப்பிங் லேயர்னு ஒரு லேயர் உண்டு. நம்ம இப்போ அது ரொம்ப அது வந்து உங்களுக்கு எதனால் அவுட் கிராப்பிங்னா, துவங்கும் பொழுது அடியிலேருந்து வரும், அப்புறம் அது மேலே வந்துடும். அப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு சில தசைகளை நீங்கள் மேலே பார்க்க முடியும். ஆனால் அந்த தசையோட இது வந்து பார்த்தீங்கன்னா துவக்கம் வந்து அடியில் இருக்கும். இப்போது அந்த அவுட் கிராப்பிங் லேயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த தசை வந்து அடியில் இருக்கக்கூடிய டீப் லேயரில் உருவாகும், ஆனால் மேலே வந்துடும். அது அப்படி அவுட் கிராப் ஆகி வருங்க. அதனால நீங்கள் அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். நம்மளுடைய எளிமையான ஒரு புரிதலுக்காக சூப்பர்ஃபிஷியல் லேயர் மேல்தளம், அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய டீப் அடித்தளம், இல்லை மேல்தளம் அடித்தளம், மேலே இருக்க லேயர் அதுக்கு அடியில் இருக்க லேயர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 மசிலும் மேலே இருக்க லேயர், அதுக்கு அடுத்து இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 மசில், நம்ம 11 மசில், இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5 வந்து டீப் லேயர்னு வச்சுக்கோங்க. இதில் கரெக்டான டீப் லேயர்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பினேட்டர் மட்டும்தான் டீப் லேயராக வரும். மற்ற 4மே வந்து அவுட் கிராப்பிங், அதாவது அடியில் ஆரம்பித்து மேலே வரக்கூடிய ஒரு தசைகளாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தள்ளிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த திரும்ப திரும்ப இந்த 4 விரலில் பேசுகிறோம், கட்ட விரலை விட்டுட்டோம் இல்லையா? இப்போ இந்த அப்டக்ஷன்னா இப்படி பண்ணுறது, அதாவது மிட்லைன்லேருந்து தள்ளி போனால் அப்டக்ஷன் இல்லையா? அப்போது அப்டக்டார் பாலக்ஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாலக்ஸ்ன்ற வார்த்தை, அதாவது இது நான் பிஓயில் டாட் வச்சுருக்கேன், இது ஃபுல்லாக பால்னு படிக்காதீங்க, பாலிசிஸ்ன்னு ஃபுல் வார்த்தை எழுத இடமில்லாதனால அப்படி எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் புத்தகத்தில் படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மசில் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டென்சர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோர் ஆர்மில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பர் மசில். இது வந்து இங்கே இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் நினைக்காதீங்க, இங்கெல்லாம் ஆரம்பிக்காது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போது அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ். அப்போ இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், நேராக போய் நம்மளுடைய பின்பக்கமாக வந்து, அதாவது அடியிலேருந்து ஆரம்பிக்கும், அடியில் ஆரம்பித்து இப்படி மேலே வந்து சைடில் போய் இங்கே ஒட்டிடும். அப்போ என்ன ஆகும், அது சுருங்கும் பொழுது நம்ம தம்பை அப்டக்ட் பண்ணும். அப்போது அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ். அப்புறம் பாருங்கள், இன்னொரு மசில் இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அப்போது எக்ஸ்டென்சார், அதே பாலிசிஸ், அப்புறம் லாங்கஸ். நான் சும்மா அதை டிட்டோ மாதிரி போட்டிருக்கேன், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ். இது என்ன பண்ணும், இப்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் வந்து அதேமாரி அடியில் ஆரம்பித்து அவுட் கிராப் ஆகி மேலே இந்த இடத்து இந்த இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மேலே வந்து அப்படியே இங்கே ஓடி வந்து இந்த டிஸ்டல் ஃபெலாஞ்சஸ், தம்பை பொறுத்த வரைக்கும் 3 ஃபெலாஞ்சஸ் கிடையாது, இதுலலாம் 3 இருக்கும், தம்பில் 2 தான் இருக்கும், ப்ராக்சிமல் டிஸ்டல் ஃபெலாஞ்சஸ். அப்போது இந்த பேஸ் ஆஃப் த டிஸ்டல் ஃபெலாஞ்சஸில் வந்து ஒட்டும், பேஸ் ஆஃப் த டிஸ்டல் ஃபெலாஞ்சஸ். ஏன்னா அது லாங் மசில், ஸோ லாங்காக நீளமாக இருந்து இங்கே வரைக்கும் வரும். அப்போது இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த தம்போட இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இந்த மூட்டு இருக்குது பாருங்கள், தம்போட இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். சரிங்களா? அதுதான் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ் மசிலோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரெவிஸ், ஏன்னா லாங்கஸ்ட்னு ஒன்று சொன்னால் கண்டிப்பாக பிரெவிஸ்னு ஒரு மசில் இருக்கும், அந்த மசிலும் அதேமாரி அடியிலேருந்து அவுட் ட்ராப் ஆகி மேலே வரும், இன்னும் கொஞ்சம் அதாவது அதோட நீளம் கம்மியாக இருக்கும். அது வந்து இந்த இடத்துலையே ஒட்டும், அதாவது ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸோட பேஸ்லேயே ஒட்டிடும். டார்சம் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸ் ஆஃப் த தம்ப், அது அப்படி நிறைய வார்த்தை இருக்கும், ஆனால் மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த மசில் வந்து இந்த இடத்துல ஒட்டும். அப்போது அந்த மசில் கான்ட்ராக்ட்னா என்ன ஆகும், உங்கள் தம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இந்த 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 மூட்டு இருக்கு பாருங்கள், இந்த மூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இந்த மூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்போது பிரெவிஸ் இங்கே முடியும், லாங்கஸ் இங்கே முடியும், லாங்கஸ் கான்ட்ராக்ட் ஆனால் ஐபி ஜாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும், இது வந்து நம்மளுடைய தம்பில் இருக்கக்கூடிய எம்சிபி ஜாயிண்ட்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்புறம் அப்டக்டார் மசில்ஸ் இங்கே சைடில் வந்து ஒட்டும், அது வந்து இட் இஸ் கோயிங் டு அப்டக்ட் த தம்ப். சரிங்களா? இப்போ இந்த 3 மசிலுமே தம்புக்கு போகிற மசில்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாரி அடியிலேருந்து ஒரு மசில் வந்து மேல் நோக்கி வந்து, இப்போ எப்படி அந்த இன்னொரு மசில் வந்து டிஜிட்டை மினிமைக்கு போச்சோ அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு போகும். ஒரு அதாவது அந்த மசில் வந்து இந்த ஃபிங்கருக்கு மட்டும் அந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு மசில் இருக்குது, அந்த மசிலோட வேலை என்ன பண்ணும், அது இந்த இந்த தம்பை நம்ம இப்படி பாயிண்ட் பண்ணுறோம்ல, பாயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது இந்த மசில் வந்து என்ன ஆகும், இந்த எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரத்தில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் போகிற டெண்டானோட பிளெண்ட் ஆகி அதுவும் சப்ளை பண்ணும். அப்போது அந்த எக்ஸ்டென்சார் இண்டிசஸ் சொல்லுவோம், எக்ஸ்டென்சார் இண்டிசஸ், ஏன்னா இந்த ஃபிங்கருக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மசில் இண்டெக்ஸ் ஃபிங்கருங்கிறதுனால அதோட பேர் எக்ஸ்டென்சார் இண்டிசஸ். இப்போ இன்னும் ஒரு மசில் தான் நம்ம பார்க்கலாம், சூப்பினேட்டர் மசில். இந்த சூப்பினேட்டர் மசிலுங்கிறது எப்படி வந்து நான் இப்படி சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து போய் ப்ரொனேட் பண்ணுதுன்னா, இப்போ கையை வந்து இப்படி நான் ப்ரொனேட் பண்ணிட்டேன், இப்போ திரும்ப அதை நான் இப்படி சூப்பினேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மசில் வேணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபோராம் ஃப்ளெக்ஸார் மசில், முழங்கை மடக்க தசைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பைசப்ஸ் மசிலுமே கூட அதை பண்ணும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான மசில் வந்து சூப்பினேட்டர் மசில். இந்த சூப்பினேட்டர் மசில் பார்த்தீங்கன்னா இந்த காமன்
எக்ஸ்டென்சர் ஆரிஜினில் ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்து இந்த லேட்டல் பகுதி இந்த ஆன்டீரியர் சைடு ஆஃப் த ரேடியஸில் ஒட்டிடும். இந்த அல்னார் பக்கம் ரொம்ப போகாது. இங்கே இந்த பக்கம் தான் பெரும்பாலும் நான் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பகுதியிலேயே இருக்கும். அதாவது இந்த இந்த லேட்டல் எபிகானில் ஆரம்பித்து இது அடியில் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதில் நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மேலே பார்க்குற சூப்பர்ஃபிஷியல் மசில் இதுக்கு அடியில் இருக்கும். அந்த மசில் வந்து வந்து இந்த இந்த கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு விரல் வரைகிறேன் பாருங்களா, கிட்டத்தட்ட அந்த பகுதிக்குள்ளேயே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பினேட்டர். அப்போ என்ன ஆகும்னா, நான் கையை இப்படி திருப்பும் போது இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். அப்போது அந்த தசைகள் சுருங்கும் பொழுது என்னாகும், திரும்ப வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணிடும், கையை சூப்பினேட் பண்ணிடும். இது அந்த சூப்பினேட்டர் மசிலும் பைசப்ஸ் பிரேக்கையும் சூப்பினேட் பண்ணணும் நம்ம ஃபோராமை. அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஃபோராமை இப்படி உள்ளங்கையை வந்து மேல் நோக்கி திருப்பணும்னா சூப்பினேட்டர் மசில். சரிங்களா? இந்த 12 மசிலுக்கும் நரம்பு நம்மளுடைய ரேடியல்னு அதோடைய கிளைகள் தான். சரிங்களா? இரத்த நாளங்கள் நம்மளுடைய சொல்லியிருக்கேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேடியல் அல்னார் ஆர்டரி அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்கும். மஸ்குலர் பிரான்ச்சஸ் வந்து அந்த சின்ன சின்ன ஆர்டரிஸ்லேருந்து ஒரு பிரான்ச்சஸ் போகும். சரிங்களா? அதுதான் இரத்த நாளங்கள். நான் சொன்ன மாதிரி திரும்பவும் இந்த ஒரு தசைக்கும் நான் வந்து இங்கே ஆரம்பிக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பேஸ் ஆஃப் த செகண்ட் மெட்டகார்பல், தேர்ட் மெட்டகார்பல்லாம் சொல்லியிருக்கேன். நிறையா மசில் வந்து உங்களுக்கு காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின், அதாவது லேட்டரல் எபிகார்டியல் ஆஃப் த ஹியூமரஸில் தான் வரும். சில மசிலுக்கு ஆரிஜின்ஸ் மாறும். நான் உங்களுக்கு அது தெளிவாக ஒரு மசிலுக்கும் காணொலி வேணும்னா கருத்துரை பகுதியில் போடுங்க, நான் அதை பண்ணுறேன். இது நான் சொன்ன மாதிரி இந்த தகவல்கள் கொட்டி கிடக்குது, இணையத்துலேயும் புத்தகங்கள்லையும் கொட்டி கிடக்குது. நீங்கள் புரிதலை மேம்படுத்திக்கங்க. இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு அந்த மசில்ஸ் மொத்தம் எத்தனை மசில், அதுக்கு என்னென்ன பேர், ஏன் அந்த பேர், எது சூப்பர்ஃபிஷியல் லேயர், எது டீப்பர் லேயர், இந்த புரிதலை வளர்த்துக்கிட்டு இந்த அறிவோட இந்த தகவல்களோட நீங்கள் அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களையோ காணொலியை உள்ள விஷயங்களையோ படிக்கும் பொழுது, இணையத்தில் உள்ள விஷயத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லா விளங்கும். அது மூலயமா வந்து அதை உங்களுடைய நினைவாற்றலை நீங்கள் வச்சுக்க முடியும். நாளைக்கு அதை மருத்துவ ரீதியாக நீங்கள் ஒரு மருத்துவராகவோ ஒரு ஒரு செயல்முறை மருத்துவராகவோ ஒரு இயன்முறை மருத்துவராகவோ பணியாற்றும் பொழுது, ஒரு ஒரு செவிலியராகவோ பணியாற்றும் பொழுது இந்த விடயங்கள் வந்து இந்த நினைவாற்றல் கூடிய இந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியாக உங்களோட வேலைக்கு ரொம்பவே பயன்படும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே உள்ள அடுத்தடுத்த பேத்தாலஜி சம்மந்தப்பட்ட நரம்பியல், எலும்பியல் சார்ந்த படிப்புகள்லாம் படிக்கும் பொழுதும், ஆர்த்தோபெடிக்ஸ், நியூராலஜி அதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கும் பொழுதும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். இப்போ ஒரு நரம்பு இன்ஜுரியை பற்றி படிக்கிறீங்க, அந்த நரம்பில் எந்த தசைகள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றப்போ இந்த நர்வ் தான் இந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுதுன்ற அனாட்டமி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நர்வ் அஃபெக்ட்னா எந்த மசில் அஃபெக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுறது தான். இந்த அடித்தளத்தை வலிமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களும் புரியும். இந்த தொடர்ந்து இந்த வலையொலி தளத்துக்கு, அனாட்டமி தமிழ் வலையொலி தளத்துக்கு ஆதரவு தரத்துக்கு நன்றி. தொடர்ந்து பகிருங்க. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.